1 வீக்காகவே என் பசங்க வந்து பரோட்டா கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஓகே, நான் வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இது வரைக்கும் செஞ்சதில்ல. ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் அவங்களுக்கே தெரியாது நான் சப்பாத்தி சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணினேன். இன்றைக்கி வாங்க அவங்களோட ரியாக்ஷனை நம்ம பார்க்கலாம். பரோட்டா வித் சிக்கன் கறி ரொம்ப சந்தோஷமானாங்க பசங்க. அவங்க சுத்தமாக எதிர்பார்க்கல நான் இன்றைக்கி பரோட்டா தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னா, மைதா, அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் சீனி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, ஒரு முட்டை, அப்புறமா பால், அதையும் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம வந்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது அதில் கொஞ்சமாக நான் நெய்யும் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி இழுத்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே கொஞ்சம் ரெஸ்டிங் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு தின் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் உருட்டிட்டு கத்தி வச்சு கொஞ்சம் லைன் போட்டுட்டு எல்லாமே ஒன்றா சேர்த்து நாம் வந்து பரோட்டாவுக்கு வந்து சின்னதாக வந்து ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு சூப்பராக பரோட்டா வீட்டிலையே வந்து ரெடி ஆயிரும். இப்போ பரோட்டாவை வந்து மெயினான இதுவே பரோட்டா போட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து எப்படி லேயர் எப்படி நமக்கு வந்திருக்குன்னு தெரியும். பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.